நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன். மீன் இனிமே வந்து வாங்க மாட்டோம் அப்படின்ற மாரி. எதுக்காக அப்படின்னா, இங்க கேரளாவுல இருக்கிற கொச்சின்ல வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எத்தன பேர் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் வந்து மீன் வாங்கி சாப்பிடுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ ஏதாவது மிக்சட் ஆயிருக்கும் தண்ணீல அப்படின்ற மாரி. ஏன்னா அந்த கடல் வந்து இங்க பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா? அதனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க. இங்கே நாங்கள் இருக்கிறது ரொம்ப தூரத்தில் தான் இருக்கோம். இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்களும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்றது இல்லை. அதனால் இனி எப்போ மீன் சாப்பிட போகிறோம் அப்படின்றது தெரியல. ஆனால் மீன் விற்கிற எல்லா வியாபாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் இது வரைக்கும் இனிமேல் எப்போ வாங்குவோம் அப்படின்றது தெரியல. இன்றைக்கி காலையில் டிஃபனாக வந்து பார்த்திங்கன்னா தோசையும் அதுக்கப்புறம் தொட்டுக்க சாம்பாரும் செஞ்சுருந்தேன். மதியம் சோறுக்கும் அதே தான். அவ்வளோதான். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.